Taste the Daily. சென்னை புழல் அருகே புத்தகரம் பகுதியில் பள்ளிக்கு அருகே புதிதாக திறக்கப்படவுள்ள டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சரும் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளருமான மாதவரம் மூர்த்தி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு திறனற்ற திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். அப்போது நாங்கள் மக்களுக்கு ஆதரவானவர்கள் என போலி நாடகமாடும் கம்யூனிஸ்ட் மற்றும் திமுகவினர் டாஸ்மாக் கடையை திறக்க கோரி முழக்கத்தில் ஈடுபட்ட நிலையில் பொதுமக்கள் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தனர். சென்னை மாநகராட்சி அலுவலகம் முன்பாக 11வது நாளாக பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களுக்கு அதிமுக சார்பில் பிரியாணி பொட்டலங்கள் வழங்கப்பட்டன. வடசென்னை தெற்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பாலகங்கா போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களுக்கு பிரியாணி பொட்டலங்களை வழங்கினார். அம்மா பேரவை துணைச் செயலாளர் சந்தான கிருஷ்ணன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே குப்பை கொட்டும் இடத்தை மாற்றக்கோரி 58வது நாளாக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரசராமனை பேரூராட்சி குறுக்குப்பாறையூரில் குப்பை கழிவுகளை கொட்டுவதற்கும் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தினை மாற்று இடத்தில் அமைத்திட வலியுறுத்தியும் விவசாயிகள் பெண்கள் விடிய அரசுக்கு எதிராக 58வது நாளாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது திமுகவின் கூட்டணியில் இருக்கின்ற கம்யூனிஸ்ட் கட்சியினரும் ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். குப்பை கொட்டும் இடத்தை மாற்று. கொட்டாதே கொட்டாதே குறுக்கு பாறையில் கொட்டாதே, குப்பையை கொட்டாதே. மதுரை மாவட்டம் முசிலம்பட்டியில் ஒரு நாள் மழைக்கே குண்டும் குழியுமான சாலைகள் அவல ஆட்சிக்கு சாட்சியாகியுள்ளது. பேரையூர் சாலை மற்றும் வத்தலகுண்டு சாலைகள் ஒரு நாள் மழைக்கே குண்டும் குழியுமாக மாறியது. இதனால் அந்த சாலைகளை பயன்படுத்தும் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். வாகனங்கள் பழுதாவதுடன் போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுகிறது. இதையடுத்து பழுதடைந்த சாலைகளை உடனே சீரமைக்க விடிய அரசை மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். போர்க்கால அடிப்படையில் இந்த சாலையை நீங்க செம்ம ஒண்ணுங்க, அடுத்து நீங்க புது ரோடு கூட போடுங்க நிதி ஒதுக்கிட்டு. இப்படி செய்யவில்லை என்றால் மிகப்பெரிய ஆபத்து வந்த பிறகு உசிலம்பட்டியில் இந்த ரோடு கவனம் பெறும். அதற்கு முன்னாலேயே பெரிய ஆபத்தை தவிர்க்கிறதுக்கு இந்த சாலையை செம்ம ஒண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கொள்கிறோம். அப்படியே ஒருவேளை நீங்க காலதாமதம் பண்ணினால் எங்கள் இயக்கத்தின் சார்பாக நாங்கள் போராடும் தூண்டிய நிலைமைக்கு ஆளாக்காதீங்க. போராடித்தான் இந்த சாலையை போடணும்னா நாங்கள் அதற்கும் தயாராக இருக்கிறோம். கோவை மலுமிச்சம்பட்டி பகுதியில் புதிதாக அமைய உள்ள நவீன மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மலுமிச்சம்பட்டி பகுதியில் புதிதாக FL2 என்ற நவீன மதுபான கடை அமைய உள்ளது. ஏற்கனவே அப்பகுதியில் 2 டாஸ்மாக் கடைகள் இருக்கும் நிலையில் தற்போது மீண்டும் ஒரு மதுபான கடையை அமைய அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். திறனற்ற திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததும் மதுக்கடைகளை மூடுவதாக கூறிவிட்டு தற்போது வீதியாக மதுக்கடைகளை திறப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மலுமிச்சம்பட்டியில் பார்த்தீங்கன்னா அங்கே 11 to 11 நம்மளுக்கு மதுபான தொழிற்சாலை வருது. அதனால் அதை கண்டித்து நம்ம இப்போ கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுக்க வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே நம்மளுக்கு குறைந்தபட்சம் ஒரு 6 கல்லூரிகள் இருக்குது. அதுபோக தொழில் நிறுவனங்கள் நிறைய இருக்குது. இப்போ ரொம்ப ஏழ்மையாக வேலைக்கு போகக்கூடிய மக்கள்லாம் இருக்கிறாங்க. அதனால் நம்ம இதை கண்டித்து மிகப்பெரிய அளவில் நம்ம போராட்டம் நடத்தணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நிறைய அந்த இடத்துல விபத்துக்கள் நடக்குது. மதுரை மாவட்டம் பாண்டியன்கோட்டையில் பாதுகாப்பற்ற குவாரி பள்ளத்தில் விழுந்த 2 குழந்தைகள் நீரில் மூழ்கி இறந்தனர். விடிய ஆட்சியில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் விதிமுறைகளை மீறி அமைக்கப்பட்ட கல்குவாரிகளில் சுற்றுச்சுவரோ எச்சரிக்கை பதாகைகளோ வைக்கப்படவில்லை. இதனால் குவாரிகளில் உள்ள பள்ளங்கள் தெரியாமல் அப்பாவிகள் கால்நடைகள் உயிரிழப்பது தொடர்கதையாகி வருகிறது. இதற்கு மக்கள் நலனில் அக்கறையற்ற ஸ்டாலின் அரசே காரணம் என புகார் எழுந்துள்ளது.